السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له. ونشهد أن سيدنا ونبينا ومولانا محمدا عبده ورسوله أرسله الله بالحق بشيرا ونذيرا وداعيا إلى الله بإذنه وسراجا منيرا. أما بعد فقد قال الله تعالى في كلام العظيم الفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. ولتكملوا العدة ولتكبروا الله على ما هداكم ولعلكم تشكرون. صدق الله العلي العظيم. وقال رسول الله صلى الله عليه وسلم: إن لكل قوم عيدا وهذا عيدنا. صدق رسول الله صلى الله عليه وسلم. إن أريد إلا الإصلاح ما استطعت وما توفيقي إلا بالله لا حول ولا قوة إلا بالله العلي العظيم. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய அல்லாஹுடைய திருப்பெயரால் ஆரம்பம் செய்கின்றேன். அல்லாஹுடைய கையும் ஸலவாத்தும் எம்பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அன்னாருடைய பின்பற்றி வாழ்ந்த உத்தம சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபோ தாபிஈன்கள் மற்றும் இந்த உலகத்தில் வாழ்ந்து கொடுக்கின்ற நீ வாழப் போகின்ற முஃமினான முஸ்லிமான ஆண் பெண் எல்லோர் மீதும் என்றென்றும் உண்டாவதாக. கனிமிக சோழர்களே, அல்லாஹுடைய கிருபையை கொண்டு ஒரு மகிழ்ச்சிகரமான ஒரு தினத்தில் அல்லாஹ் தஆலா தன்னுடைய மகிழ்ச்சியை வெளிப்படுத்த இங்கு நம்ம அல்லாஹ் தஆலா ஒன்று சேர்த்து வைத்திருக்கின்றான். எல்லாம் வல்ல இறைவன் நம்ம இங்கு சந்தோஷத்தோடு மகிழ்ச்சியோடு அல்லாஹ் தஆலா ஒன்று சேர்த்தது போல நாளை மறுமையில் சொர்க்கத்தில் அல்லாஹ் தஆலா நம்ம ஒன்று சேர்ப்பானாக. குறிப்பாக இந்த நாளுக்கு பெயர் ஈதுல் ஃபித்ர் சொல்லுவாங்க. ஃபித்ரா பெருநாள், ஈத்னா பெருநாள், பண்டிகைன்னு சொல்லி அர்த்தம். பொதுவாகவே பண்டிகை என்று வரும்பொழுது கொண்டாட்டங்கள் அது ஒண்ணு என்ன சொன்னா ஒரு தனிநபர் சார்ந்ததாக இருக்கும், அல்லது பிறரை துன்புறுத்தி வரக்கூடிய சந்தோஷமாக இருக்கும். ஆனா இஸ்லாமிய அடிப்படையில் வரக்கூடிய பண்டிகை என்பது இரண்டே இரண்டு தான். ஒன்று ஈதுல் ஃபித்ர், இன்னொரு ஈதுல் அல்ஹா. இந்த இரண்டும் எப்படின்னு சொன்னா தனிநபருக்கு மட்டுமல்ல, ஒரு சமுதாயத்தின் சார்ந்த சந்தோஷத்தை அல்லாஹ் தஆலா பண்டிகையாக அல்லாஹ் தஆலா நமக்கு தந்திருக்கின்றான். ஒரு மனிதன் சந்தோஷமா இருந்தா, தானும் சந்தோஷமா இருந்தா அது அல்லாஹ் எந்த தவறையும் செய்ய மாட்டான். தன் சுற்றியுள்ள மக்கள் என்ன செய்ய சந்தோஷமாக இருக்க வேண்டும். தன் சொந்த மதங்கள், தன்னுடைய அண்டை வீட்டார்கள், தன்னுடைய நெருங்கிய நண்பர்கள், இதெல்லாம் என்ன செய்யணும் சொன்னா இந்த மாதிரி அவர் சந்தோஷப்படுத்தும் போது, சந்தோஷம் சொன்னா அல்லாஹ் தஆலா அனுமதித்த வழியில அந்த சந்தோஷத்தை தரும் பொழுது அல்லாஹ் என்ன செய்ய அல்லாஹ் தஆலா சந்தோஷம் அடைகின்றான். நம்ம எல்லாருக்கும் மேலாக நாம் ஒரு ஹதீஸ் கேள்விப்பட்டிருப்போம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, என்ன சொல்றாங்க சொன்னா, கியாமத் நாள்ல அல்லாஹ் தஆலா கிட்ட அவர் ஒரு அடியானை கேட்பானா. என்ன கேட்பா தெரியுமா? அடியானே, நான் பசித்து இருந்தேன், சாப்பாடு விட்டேன்னு கேட்பானா. நான் பசியில் இருக்கும்போது சாப்பாடு விட்டே கேட்கும் பொழுது அப்ப அந்த அடியான் சொல்லுவான், யா அல்லாஹ், நீ தான் எல்லாத்துக்கும் சாப்பாடு தரக்கூடியவன். அப்ப அந்த நேரத்துல உனக்கு யாராவது சாப்பாடு தரணுமா கேட்கும் பொழுது இப்ப அந்த அல்லாஹ் சொல்லுவானா, இந்த நேரத்தை இந்த அடியான் என்ன செஞ்சா உங்ககிட்ட தன் பசிக்காக உணவு தேடி வந்தான், நீ என்ன செய்யல, உணவு தரவில்லை. அந்த இடத்துல உணவு தந்து பசியை போக்கி இருந்தால் அங்க என்னை கண்டிருப்பாய். இப்ப அல்ல எங்க பாருங்க, ஒரு அடியாருக்கு பசியை போகும் பொழுது அங்க என்ன இருக்கு, அல்லாஹ்வுடைய சந்தோஷமாக இருக்கிறது. இப்படி ஒவ்வொன்றாக ஆடை விஷயத்தை அல்லாஹ் சொல்லுவாங்க. ஒரு ஆடை இல்லாத மனுஷன் சொன்னா உங்ககிட்ட தன்னுடைய ஆடையை கேட்டா என்ன செய்யல, ஆடை தரவில்லை, அவன் ஆடை தந்து நீ தந்திருந்தா அங்க என்ன கண்டிருப்பாய். இவ்வாறாக அல்லாஹ் தஆலா ஒரு அடியாருடைய தேவையை நிறைவேற்றும் பொழுது வரக்கூடிய விஷயத்தை அல்லாஹ் தனக்கு செய்ததாக அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகின்றார். இதுதான் மார்க்கம். மார்க்கம் எப்படி சொன்னா அல்லாஹ் தஆலாக்கு எதுவும் செய்ய போறது இல்லை, அவனுடைய அடியாருக்கு செய்யக்கூடிய விஷயத்தை பித்ரா, ஜகாத், சதகா இது போன்ற விஷயம் என்னன்னு சொன்னா அல்லாஹ் தஆலா தனக்கு செய்ததாக அல்லாஹ் தஆலா என்ன செய்யறான், அதை சொல்லுகின்றான். ஏன் எல்லாவற்றுக்கும் மேலாக குர்ஆன் ஒருங்க கர்தன் ஹசனான்னு அறிவிப்பு சொல்லுவாங்க. அழகிய கடன்,
அழகிய கடன் என்ன தெரியுமா? கடன் சொன்னா யாருக்கு கடன் கொடுப்போம்? யாருக்கும் தேவையில்லாத மக்கள் வந்து என்ன கடன் கொடுப்போம், இது கடன் சொல்லுவாங்க. அல்லாஹ் என்ன சொல்றான்னு சொன்னா, ஒரு செல்வந்தர் வந்து ஒரு ஏழை மக்களுக்கு தரக்கூடிய சதக்கா வழங்க செய்யறான், தனக்கு வந்து வழங்கக்கூடிய கடனாக அல்லாஹ் தாலா சொல்லி காட்டுகிறான். எப்படி சொல்றான்? மந்தல்லதி யுக்ரிதுல்லாஹ கர்தன் ஹஸனா, அல்லாஹ் தாலாவுக்கு அழகிய கடன் தருபவர் யார்? அல்லாஹ் தாலா கேட்கிறான். அல்லாஹ் கேட்கிறான், அல்லாஹ்வுக்கு அழகிய கடன், அல்லாஹ்வுக்கு கடன் தேவையா? ஏன்னா அல்லாஹ் தான் எல்லாரும் வந்து பரியாளிக்கிறான் இல்லையா? எல்லாருக்கும் தரும் அல்லாஹ் தான். அல்லாஹ்க்கு எப்படி கடன் சொன்னா அப்படி அல்ல. ஒரு ஏழை மனிதனுக்கு தரக்கூடிய சதக்கா அல்லாஹ் செய்யறான், அவனும் திருப்பி தர முடியாது, நான் தரேன்னு சொல்றான். கடன் கடன் திருப்பி செய்யணும். கடவுளுடைய சக்தி அதானே. கடனா ஒவ்வொரு வாங்கிட்டு என்ன செய்யணும்? கடன் திருப்பி செலுத்துவதுதான் கடவுளுடைய சக்தி. இப்ப அல்லாஹ் என்ன சொல்றா, நீ அங்க சதக்கா கொடுக்குற, ஆனா என்ன தெரியுமா, எனக்கு வழங்கக்கூடிய எனக்கு தரக்கூடிய கடன் நல்லா சொல்லி காட்டுறான். இப்ப அல்லாஹ் என்ன தெரியுமா, கத்தீரா, அல்லாஹ் என்ன சொல்றான், நான் திருப்பி தர எப்படி தெரியுமா, அல்லாஹ் கத்தீரா, அதிகமான ரெட்டிப்பான நன்மை அல்லாஹ் திருப்பி தருவதாக அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுகின்றான். அப்ப எப்படி சொன்னா, அல்லாஹ்வுடைய சந்தோஷம் என்பது எப்படி சொன்னா, அவருடைய அடியார்களுக்கு வந்து அனுமதிப்பட்ட வகையில் சந்தோஷப்படுத்தும் போது அல்லாஹ் சந்தோஷம் அடைகின்றான். இதுதான் நமக்கு ஒன்று கூடி இருக்கின்றோம். பித்ரா தொழுகை சொல்லணுமா இல்லையா? பித்ரா தொழுகை என்ன, நம்ம தனிப்பட்ட முறையில் வந்து என்ன செய்ய மாட்டோம், புத்தாண்டு அங்கு நம்மளே பள்ளிக்கு வருவது அல்ல, வரும் முன்பு என்ன செய்யணும், பித்ரா கொடுத்துட்டு பள்ளிக்கு வரணும்னு சொல்லுவாங்க. சொந்த பந்துக்களுக்கு அரிசியோ கோதுமையோ அதோட கிரையும் என்ன செய்யணும், தேவையான மக்களுக்கு வந்து தேவையான மக்களுக்கு கொடுத்து வரும்போதுதான் இங்க பித்ரா என்ன செய்யும், அல்லாஹ் தஆலா தொழுகையை வந்து அல்லாஹ் தஆலா கபூல் செய்வார். அப்ப என்ன செய்ய சொன்னா சிந்திச்சு பார்க்கணும், அல்லாஹ் தஆலா என்ன செய்யற, எப்படி அல்லாஹ் சந்தோஷப்பட சொல்லும் பொழுது இந்த வகையில ஏன் அவருடைய அல்லாஹ் குர்ஆன்ல சொன்னா பாருங்க, ஒரு ஆயத்து சொல்லி என்ன செய்யலாம், விளக்கமா சொல்லி மாட்டிக்கலாம். குர்ஆன்ல பாத்தீங்கன்னு சொன்னா அல்லாஹ்வுடைய இந்த இபாதத் வகையில் அல்லாஹ் தஆலா பல தரப்பட்ட ஆயத்து அல்லாஹ் சொல்லி காட்டுவான். இபாதத் சொன்னா வெறும் வந்து தொழுகை மட்டும் இபாதத் கிடையாது. அல்லாஹ் தஆலா சஜதா போடுற இது மட்டும் இபாதத் அல்ல. குர்ஆன் ஓதுறது மட்டும் இபாதத் கிடையாது. அல்லாஹ் தஆலா இபாதத்துடைய வரிசை அல்லாஹ் சொல்லி கொண்டு வருவான். என்ன தெரியுமா, வஅபுதுல்லாஹ வலா துஷ்ரிகு பிஹி ஷையா. குர்ஆன் ஆயத்து ஃபர்ஸ்ட், வஅபுதுல்லாஹ், நீங்க அல்லாஹ் தஆலா வணங்குங்கள், வலா துஷ்ரிகு பிஹி ஷையா, நீங்க அவருக்கு யாதொன்றையும் என்ன செய்ய ஷிர்க் வைக்காதீங்க. அல்லாஹ்வுக்கு என்ன யாரும் ஷிர்க் வைக்க கூடாது. இது ஃபர்ஸ்ட் கண்டிஷன். இரண்டாவது அல்லாஹ் சொல்லி காட்டுறான், வபில் வாலிதைனி இஹ்சானா, நல்லா வணங்குங்க. அல்லாஹ்வுக்கு செய்யற அமல் ஒண்ணுதான், தொழுகை தான். ஷிர்க் எல்லாம் அல்லாஹ்வை வணங்கணும். அதுக்கு அர்த்தம் அல்லாஹ் சொல்றான் பாத்தீங்களா, இதெல்லாம் எப்படி வந்து சொன்னா அவனுடைய அடியார்களை சார்ந்து அல்லாஹ் செய்யறான். அல்லாஹ் தஆலா அவனுடைய இபாதத்தை அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அல்லாஹ் சொல்றான், வபில் வாலிதைனி இஹ்சானா, பெற்றோருக்கு நீங்க வந்து உபகாரம் செய்யுங்கள், பெற்றோருக்கு உபகாரம் செய்யுங்க, பெற்றோரை கவனிங்க, தாய் தந்தையை கவனிங்க. எதுல இருக்கு, ஒருத்தர் அல்லாஹ் தஆலா வணங்குறாங்க, ஆனா தாய் தந்தை என்ன செய்றாங்க, பட்டினியா இருக்காங்க சொன்னா அந்த வணக்கத்துக்கு இன்னும் அல்லாஹ் குபேர் தூக்கி போட்டுருவான். ஒருத்தர் வந்து என்ன செய்யறாங்க, அல்லாஹ் வணங்குறாங்க, ஆனா என்ன செய்யறாங்க, தாய் தந்தை இருக்காங்க கவனிப்பாரு இருக்காங்க சொன்னா அல்லாஹ் என்ன செய்வான், அந்த இபாதத் அல்லாஹ் தஆலா குபேர் தூக்கி போட்டுருவான். அது அல்லாஹ் விரும்ப மாட்டான். அல்லாஹ் எப்படி விரும்புறான், நீ என்ன வணங்கு, கூட பெற்றோரை கவனி. அப்படி வாலிதைனி இஹ்சானா. அது மட்டும் தானா, வதில் குர்பா, சொந்தக்காரர்கள் பாருங்க, சொந்த பந்தங்கள் இன்னைக்கு கிடையாது. இன்னைக்கு சொந்த பந்தங்கள் எப்படி ஆச்சு சொன்னா சுயநலத்துக்கு தான் ஆச்சு தெரிஞ்சு பாக்கணுமா இல்லையா? நம்ம எத்தனை விஷயம் பார்த்து சொன்னா ஒரு பணத்துக்காக சொத்துக்காக என்ன செய்யறாங்க, சொந்த பந்தங்களை விட்டு செல்லக்கூடிய அளவுக்கு தான் மக்கள் வந்து கேவலமான நிலைக்கு தள்ளி விட்டாங்க, கேவலமான நிலைக்கு போயிட்டாங்க. அல்லாஹ் தஆலா பாதுகாக்கணும். எந்த ஒரு மனிதர் சொந்த பந்தங்களை துண்டித்து வாழ்வாரோ அல்லாஹ் என்ன செய்யறான், அந்த மனிதனுடைய ரஹ்மத் அல்லாஹ் அந்த மனிதனுடைய அல்லாஹ் ரஹ்மத் விட்டு அல்லாஹ் என்ன செய்யறான், அப்புறப்பட்டிருந்தான். சொந்த மதம் சேர்ந்து வாழ்வதற்கு அரபில வார்த்தை என்ன தெரியுமா, சிலத்துர் ரஹம் சொல்லுவாங்க. சிலத்துர் ரஹம், ரஹம் என்னங்க, ரஹமத், அருள். ரஹமத் என்ற அந்த வார்த்தையில தான் ரஹம் வருது. ரஹம் என்பது என்ன, சொந்த பந்தங்கள். இப்ப சிலத்துர் ரஹம் அல்லாஹ் சொல்லி காட்டுறான், சொந்த பந்தங்கள் சேர்ந்து வாழ்வது. இப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க என்ன தெரியுமா, இந்த சிலத்துர் ரஹம், அந்த ரஹம் இருக்கு இல்லையா, சொந்த பந்த உறவு என்பது அல்லாஹுல் அஷ்ரஃப் நோக்கி என்ன செய்யுமா, அந்த பத்தி சொல்லுமா, யா அல்லாஹ் மன் பஸலனி, யார் என்ன சேர்த்து வாழ்ந்தாங்களோ நீ சேர்த்து கொள்வாயாக. எந்த யாருக்கு பூமியில எந்த சொந்தமோ, தூரத்து சொந்தமோ, நெருங்கிய சொந்தமோ, தெரியாத ஒரு சொந்தம் என்று தெரிஞ்சு விட்டால் யார் வந்து என்ன செய்வாங்க, சேர்ந்து கொண்டு வாழ்வாங்களோ அந்த மக்களை பத்தி சொல்லுமா, யார் என்ன இந்த பூமியில சேர்த்து வாழ்ந்தாங்களோ நீ அவரை வந்து உன்னிடம் சேர்த்துக் கொள்வாயாக. அதே போல யார் என்னை துண்டித்து வாழ்ந்தாங்களோ நீ துண்டித்து விடுவதாக என்ன செய்யுமா, சொந்த பந்தம் என்ற உறவுமுறை என்பது என்ன செய்யுமா, அல்லாஹ் என்ற துஆ கேட்கும் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுறாங்க. சிந்திச்சு பார்க்கணும். அப்ப அல்லாஹ் என்ன சொல்றான், அபிதல் குர்பா, சொந்த பந்தங்கள் பாருங்க.
பணத்துக்காக சொந்த பந்தத்தை விட்டுறாதீங்க. அல்லாஹ் குர்ஆன் சொல்லி காட்டுறான். மூணாவதாக வல் மசாகீன், மிஸ்கீன்கள். நம்ம சுற்றி என்ன செய்வாங்க, ஏழை மக்கள் இருப்பாங்க. 7-80 வந்து வெளியே கிழிஞ்ச துணி தான் போடணும் அவசியம் இல்லைங்க, நல்ல துணி போட்டு ஜனங்க இருப்பாங்க. சில பேர் எப்படி சொன்னா, அவங்க சில அடைய வச்சு 7-80 என்ன கிழிஞ்ச ட்ரெஸ் போட்டு பார்க்கறதுக்கு பார்த்து ஏழை மாதிரி தெரியும், அப்படியே அல்ல. நல்ல ஆணுன்னு சில ஏழைங்க இருப்பாங்க. அதுவும் அல்லாஹ் குர்ஆன் சொல்லி காட்டுறான். நம்ம தேடி நமக்கு தெரியும் அவங்க வந்து கஷ்டப்படுறாங்க, என்ன செய்யணும், அவங்க உதவி செய்யுங்க. அது நன்மையாக அல்லாஹ் தஆலா இபாதத்தை அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அடுத்து வல் ஜாரி தில் குர்பா, பக்கத்தில் இருக்கக்கூடிய அண்டை வீட்டார் அப்படின்னு சொல்லலாம், அல்லது சொந்தமான அண்டை வீட்டார். பக்கத்தில் இருக்க அண்டை வீட்டார் கவனிக்க இஸ்லாத்தை வந்து அண்டை வீட்டாருக்கு வந்து சொல்வதை பற்றி மார்க்கத்துல ரொம்ப தெளிவாக இஸ்லாம் சொல்லிக்கிறது. அண்டை வீட்டார பாருங்க, உங்க வீட்டுல சாப்பிடும் போது அண்டை வீட்டார் பசங்க சாப்பிடாதீங்க, மார்க்கம் சொல்லிக்கிறது. யாருக்கு ஃபாலோ பண்றாங்க இன்னைக்கு, யார் ஃபாலோ பண்றாங்க? நம்ம அண்டை வீட்டை எவ்வளவு பேர் இருக்கிறாங்க. அண்டை வீட்டார் வந்து பகவை கொண்டால் அல்லாஹ் தஆலா மன்னிக்க மாட்டான். யார் ஒண்ணா இருக்கட்டும், முஸ்லீம் அல்லாதவர் யார் பக்கத்துல இருந்து என்ன செய்வாங்க, நாம் வந்து அவங்க கிட்ட வந்து முகபத்தா பழகும் போது என்ன செய்வோம், அது அல்லாஹ் தஆலா ஒரு இபாதத்தாக அல்லாஹ் தஆலா எடுத்துக் கொடுக்கின்றான். வஜால் ஜுனுபி, அதே மாதிரிதான் அந்நிய அண்டை வீட்டார் சொல்லலாம், அல்லது தூரமாக இருக்கிற அண்டை வீட்டார். அது என்ன செய்யணும், இந்த அண்டை வீட்டார் பத்தி அல்லாஹ் தஆலா குர்ஆன் சொல்லி காட்டுகின்றான். அடுத்ததாக வஸாஹிபி பில் ஜம்பி, வஸாஹிபி பில் ஜம்பி, அதாவது பயணத்தோழர். பயணம் பண்றாங்க, வாழ்க்கை பயணமா இருக்கட்டும், நல்ல சாஹிப் பயணத்தோடு பார்க்கறது சொல்லப்படுது. அதனால தெரியுமா, வாழ்க்கை பயணமா இருக்கட்டும், அது என்ன மனைவி, மனைவிக்கு கணவன், இவங்க யாருங்க வாழ்க்கையில நமக்கு கிடைச்ச ஒரு தோழர் இருக்கலாம். என்ன செய்யணும், நல்ல முறையில பழக வேண்டும். அல்லது பயணம் பண்றோம், ஒரு இடத்துல டிராவல் பண்றோம், டிராவல் பண்ணும்போது என்ன செய்வோம், நம்ம நண்பரா சில பேர் என்ன செய்வாங்க, அந்த கொஞ்ச நேரத்தில் அமைவாங்க. நம்ம என்ன செய்யக்கூடாதுங்க, நான் வந்து அவங்களுக்கு இடைஞ்சல் பண்ணக்கூடாது. அவ்வாறு இடைஞ்சல் பண்ணாமல் இருப்பது மார்க்கத்துல இபாதத். அது கட்டபடியாக பப்லி சபீல், வழி போக்கர்கள். அல்லாஹ் சொன்னா இதுல வந்து எப்படி சொன்னா, நல்லா அல்லாஹ் தஆலா வணங்குவது ஒண்ணுதான். ஆனா அல்லாஹ் தஆலா அது சொல்ற விஷயம் பாருங்க, இபாதத் அல்லாஹ் என்ன சொல்றான், அவருடைய அடியார்களை சார்ந்து அல்லாஹ் தஆலா சொல்ற விஷயத்தை அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகின்றான். அப்ப இதை விட்டுட்டு நாம வந்து அங்க போயிட்டு நினைச்சுக்கல, ஒன்றும் பிரயோஜனம் இல்லை, எதுவும் இல்லை. பித்ரா தொழுகையா இருக்கட்டும், இல்ல ஹஜ்ஜி பண்ணாலும் இருக்கட்டும், எல்லாமே சரி. ஏன் அவங்களும் ஏன் எதுக்கு பள்ளிக்கு ஜமாத்து தொழுகிறோம், ஜமாத்து தொழுவாங்க, ஜமாத்து தொழுவாங்க, பள்ளியை சேர்ந்தா பள்ளி கட்டுறோம், பள்ளிக்கு ஜமாத்து தொழுகி கூப்பிடுறோம். என்ன காரணம் தெரியுமா, நீங்க தனியா தொழுக வைங்க வேணா தொழுகலாம். ஆனா ஜமாத்தா தொழுவது என்ன சொன்னாங்க வந்து பல தரப்பட்ட மக்கள் பள்ளிக்கு வருவாங்க, தெரிஞ்சவங்க தெரியாத மக்கள் வருவாங்க. நம்ம சலாம் சொல்லுவோம், முசாஃபா செய்வோம், முகபதா பேசுவோம், அவங்க குடும்பம் நல்ல விசாரிப்போம். அப்ப என்ன தெரியுமா, அங்க ஒரு முகபத் ஏற்படும், அங்க ஒரு அங்க வந்து ஒரு மனிதனுடைய தேவையை வந்து பூர்த்தி செய்யப்படும். அதுக்காக அல்ல ஜமாத் தொழுவா அல்ல சொல்லி காட்டுகின்றான். ஏன் சொல்றேன்னு சொன்னா, இன்னைக்கு வந்து மக்கள் மத்தியில இது இல்லாமல் ஆகிவிட்டது. இன்னைக்கு நாம என்ன இபாதத் சொன்னா தொழுகை மட்டும்தாங்க இபாதத். ஆனா தொழுகை வந்து அல்லாஹ் தஆலா எதுக்கு வந்து அல்லாஹ் கலைஞா காரணம் சொல்லும் பொழுது இவை சுற்றி இருக்கிறது எல்லாமே. தொழுகை என்பது தெரியுமா, நம்முடைய சொந்த பந்தங்கள், நம்முடைய சுற்றாத்தார்கள், நம்முடைய நண்பர்கள், இதெல்லாம் சேர்ந்து நம்ம வந்து தொழுகை வந்து பூர்த்தி செய்யும் பொழுது அல்லாஹ் என்ன செய்யறான், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு இபாதத்தை வந்து அல்லாஹ் அதிகமா அல்லாஹ் தருகின்றான். விளங்கிச்சிங்களா? அது மாதிரி தான். அதனால தான் இந்த பெருநா தொழுகை அதே மாதிரி தான். ஈதுல் ஃபித்ர், ஃபித்ரா தொழுகை சரி கொடுத்துட்டு பள்ளிக்கு வரும், தொழுகை முடிச்சிடுறோம். தொழுகை முடிச்சு என்ன செய்யணும், என்ன செய்யணும், இங்க வந்து என்ன முசா பண்ணது அர்த்தம் செய்யணும். சொந்த மத வீட்டுக்கு போங்க, ஒரு முசாஃபா தானுங்க, பல நாள் பேசாம இருப்போம், எதுவும் பேசாம இருப்போம். சொந்த மதம் என்ன செய்யணும், பேசி யார் வந்து முன்னாடி வந்து சலாம் சொல்லி முஹப்பத் செய்வாங்களோ அல்லாஹ் என்ன செய்யறான், அல்லாஹ் தஆலா அவர் பாவத்தை அல்லாஹ் தஆலா மன்னிக்கின்றார். எதுல ஈகோ பார்க்கக்கூடாதுங்க. ஈகோ என்பது ஒரு மனுஷன் வந்து நல்லா வலிக்கணும். யாருக்கு வந்து ஈகோ இருக்குமோ என்ன செய்வாங்க, சமுதாயத்தை ரொம்ப தள்ளப்பட்டுருவாங்க. ஈகோ இருக்கக்கூடாது. குறிப்பாக சொந்த மதம் பார்த்தீங்கன்னா ஈகோ இருக்கவே கூடாது. கணவன் மண் பத்தி ஈகோ இருக்கக்கூடாது, அண்ணன் தம்பி பத்தி ஈகோ இருக்கக்கூடாது, சொந்த மதம் பத்தி ஈகோ இருக்கக்கூடாது. இன்னைக்கு ஈகோ என்பது எப்படி ஆச்சு தெரியுமா, நான் யார் தெரியுமா என்று சொல்லும்போது மனிதன் வந்து தாழ்ந்து போகின்றார். அப்ப என்ன தெரியுமா, விட்டு கொடுத்து செல்வது. தொழுகை முடிச்சாக்கா சொந்த மந்தம் போங்க, தன்னுடைய சகோதரியை பாருங்க, தன் தாயாரை பாருங்க, தன் நண்பரை பாருங்க, முசாஃபா செய்யுங்க. இதுதான் உண்மையான பெருநாள், இதான் உண்மையான பெருநாள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வந்து அவ்வளவு மிக உயர்ந்த மார்க்கத்தை அல்லாஹ் தஆலா தெளிவாக அல்லாஹ் தந்திருக்கின்றான். நாம் என்ன செய்யணும், இன்னைக்கு சின்ன அற்ப காசுக்காக பணத்துக்காக நீங்க 10 நாள் நிச்சயம் கிடையாது. தூங்குறது எதுவும் நிச்சயம் சொல்ல முடியுமா, உறுதியா சொல்ல முடியுமா? போன ரம்ஜான் இருந்தவங்க கிடையாது. நாளைக்கு இது போல சொல்ல முடியும். அல்லாஹ் தான் நீண்ட ஆயுசு அல்லாஹ் போட்டு தருகிறோம். நீண்ட ஆயுசு மட்டுமே, நீண்ட ஆயுசு கூட உடல் நலம் அல்லாஹ் பூரணம் அல்லாஹ் தர வேண்டும்.
ஆனா என்ன தெரியுமா, நம்ம வாழ்க்கையில என்ன செய்யணுங்க, மற்றவர் நமக்காக துவா செய்யும்படி நம் வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள வேண்டும். அதான் உண்மையான பெருநாள். மத்த சொல்லக்கூடாது, அவன் மட்டும் அவனா எவ்வளவு மோசமா தெரியுமா, அப்படி சொல்லக்கூடாது, அப்படி சொல்லக்கூடாது. நபிசல்லா சொல்றாங்க, ஹதீஸ் சொல்ல முடிச்சிடுறாங்க. ரசூல் என்ன செய்றாங்க, சபையில் அமர்ந்து கொண்டிருக்கின்றார்கள். ஒரு ஜனாசா கடந்து செல்கிறது. அது என்ன செய்றாங்க, அந்த ஜனாசா பத்தி 2 நபர்கள் நல்லதான் பேசுறாங்க. நல்ல மனுஷர்ப்பா, நல்லதா இருந்தாரு, நல்லா வந்து உதவி செய்வாரு. திடீர்னு மௌத்தாயிட்டாரு. என்ன செய்ய சஹாபிகள் மூமின்கள் பேசுகின்றார்கள். இப்ப ரசூல் சொல்றாங்க, காத்து பாஜா பாத். என்ன செய்ய காத்து பாஜா பாத் என்ன அர்த்தம், அது வந்து கடமையாகி விட்டது, வாஜிபாகி விட்டது சொல்லி அர்த்தம். திரும்ப அடுத்த ஜனாதா போகுது. இப்ப மக்கள் பேசுறாங்க, என்ன சொல்றாங்க, மோசமான ஆளுப்பா, இருக்கிறது நரகபாக்கு மற்ற மக்கள் வந்து கஷ்டப்பட்டு இருந்தாங்க. இப்பதான் மக்களுக்கு நிம்மதி. என்ன செய்யறாங்க, அந்த இரும்பு செய்தியை கூட என்ன செய்யறாங்க, சந்தோஷமா இருக்கிறாங்க. அது கெட்டதை சொல்றாங்க. இப்ப ரசூலா சொல்றாங்க, காத்து பாஜபாத் அண்ணாச்சி வாஜிபாக்கி விட்டு சொல்றாங்க. இப்ப சஹாபுகள், ரசூலுல்லாஹ் நீங்க வந்து முதல் ஜனாதா போகும்போது அதே வார்த்தை சொன்னீங்க, 2வது ஜனாதா நீங்க அதே காத்து பாஜபாத் சொன்னீங்க, என்ன அர்த்தம் சொல்லும் பொழுது இப்ப ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, முதல் மனிதன் என்ன செஞ்சாரு, நல்லது பேசினாரு. 2 மக்கள் வந்து நல்லதான் பேசினாங்க. அல்லாஹ் செஞ்சுட்டா அது 2 மனிதனுடைய அந்த பேச்சை வந்து அல்லாஹ் வந்து சொர்க்கத்தால வாஜிபாக்கி விட்டார். மௌத்தாயிட்டாரு, அவர் தெரிய போறது இல்ல. ஆனா மத்த மக்கள் பேசுறாங்க, நல்ல மனிதர் இருப்பா, நல்லா வாழ்ந்தாரு பேசுறாங்களா இல்லையா, அந்த மாதிரி வாழ்க்கை வாழணும். இருக்கிறவங்க வந்து ஆதிக்கம் செலுத்தி அதிகாரம் பண்ணி ஒன்னும் சாதிக்க முடியாதுங்க. அதிகாரம் ஒண்ணு வேஸ்ட் நம்ம கிட்ட. நான் வந்து மௌத்தாயிட்ட சொன்னா நம்ம வந்து குறிப்பாக 4 பேர் தேவை இல்லைங்களா, நம்ம எதுவுமே தெரியாது. மேல ஒரு உட்கார்ந்த கூட அது வந்து ஓட்டி விட ஒரு 4 பேர் தேவை. அப்ப அப்படியே பலகீனமாக இருக்கக்கூடிய நாம் எதுக்காக யூகப்படணும், எதுக்கு சொந்த மாதிரி விட்டு நம்ம வாழணும்? இந்த நினைச்சு பாருங்க, ஒரு மனுஷன் வாழ்க்கையில வந்து சொந்த மாதிரி வந்து சேர்ந்து வந்து வாழ்ந்தா சொன்னா அவரை விட பெரும் பாக்கியசாலி யாரும் கிடையாது. நீங்க வந்து என்ன செய்யணும், பணத்துக்காக, சொத்துக்காக, இதெல்லாம் வந்து அல்லாஹ் தரக்கூடிய ஒரு அலங்காரம். அல் மாலு வல் பனூன ஜீனத்துல் ஹயாத்தி துன்யா. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், செல்வமும் சரி பிள்ளைகளும் சரி ஜீனத் என்பது அலங்காரம். அலங்காரம் புரியுதா உங்களுக்கு? இப்போ உதாரணமா வந்து ட்ரெஸ் போட்டு வரோம், அது வந்து அவசியமானது. ட்ரெஸ் என்ன செய்யறோம், அலங்காரம் போடுறோம், அத்தர் போடுறோம் இல்லையா, வேற வந்து என்ன செய்யணும், நல்லா வந்து ஃபேஷனா போட்டு நல்லா மாடலா போட்டு வரும், அதெல்லாம் அலங்காரம். அலங்காரம் டெய்லி போற மாதிரி எப்பயாவது போடுவோம் இல்லீங்களா. அல்லாஹ் சொன்னா, அது மாலுவல் பனூன ஜீனத்துல் ஹயாத்தி துன்யா. செல்வமும் சரி பிள்ளையும் சொன்னா ஜீனத், இந்த உலக வாழ்க்கைக்கு அது ஒரு ஜீனத், அலங்காரம். அவ்வளவுதான், அவசியம் கிடையாது. நாம் என்ன செய்யறோம், இதுக்கு வந்து விட்டு இதுக்காக வந்து அல்லாஹ் தாலாவை மறந்து வரும், சொந்த பந்தங்களை மறந்து வரும், சொந்த பத்துக்காக வந்து அடிச்சுக்கிறோம். இதுல என்ன இருக்கு, இதுல இது பெண்ணால கிடையாதுங்க. ஒரு மனிதர் இன்னிலிருந்து முடிவு பண்ணிக்கணும், அவன் வாழ்க்கையில நம்ம சொந்த பத்திரி விட்டுற கூடாது. அல்லாஹ் தாலா சந்தோஷப்படுத்திடுவோம். அல்லாஹ் எப்ப சந்தோஷப்படுவான், இங்க அல்லாஹ் சஜிதா பண்ண அதே கையில் நேரா போய் சொந்த பத்திரி முசாபா செய்யும் போது அல்லாஹ் சந்தோஷப்படுகின்றார். இதுதான் அல்லாஹ் விரும்புறான். இதுக்காக அல்லாஹ் தாலா வந்து இதுதான் கொண்டாட்டம். இஸ்லாம் சொல்லும் கொண்டாட்டம் இதுதான். நாம சந்தோஷம் சொன்னா அந்த சந்தோஷத்தை அல்லாஹ் விரும்ப மாட்டான். அது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சிந்திச்சு பார்க்கணும். நம்ம எவ்வளவோ வாய்ப்பு அல்லாஹ் தருகின்றான் இந்த உலகத்துல. அமல் செய்ய வந்து அல்லாஹ் தருகின்றான், அவன் இபாதத் பண்ண தருகின்றான். என்ன செய்யணும், நாம தரக்கூடிய இந்த வயசு என்ன செய்யணும், இந்த ஆயுளை அல்லாஹ் தாலா விரும்பிய வகையில செலவு செய்ய வேண்டும். அல்லாஹ் என்ன விரும்புறாங்க, இதே மாதிரிதான். சொந்த மாதிரி விட்டுறாதீங்க, அல்லாஹ்வுடைய வாழ்க்கையில ஈடுபாடு செய்யாதீங்க, சண்டை போடாதீங்க தேவையில்லாம. மார்க்கம் சொல்லுகிறது. இந்த வகையில ஒரு மனிதர் வாழ்க்கை அமைத்துக் கொள்ளும் பொழுது அவர் வந்து அல்லாஹ் என்ன செய்வார், சொர்க்கத்துல உயர்ந்த இடத்துல அல்லாஹ் வைப்பார். அடுத்து பாருங்க, மமா மலக் தைமானுக்கும், நம்ம அதே அந்த ஆயத்தை அல்லாஹ் சொல்றார், மமா மலக் தைமானுக்கும், உங்களுடைய வலக்கரங்கள் சொந்தமாக்கி கொண்ட அடிமைகள். இப்ப அடிமை இல்லை, அப்ப அடிமைகள் இருந்தாங்க. அப்ப என்ன செய்யணும், சிந்திச்சு பார்க்கணும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வந்து நமக்கு வந்து நல்ல ஒரு மார்க்கத்தை அல்லாஹ் தஆலா தந்திருக்கின்றார். நம்ம என்ன செய்யணும், இந்த மார்க்கத்தை வந்து சரியான முறையில் விளங்கி கொண்டு இதுதான் மார்க்கம், நாம செஞ்ச அது மார்க்கம் இல்லை. அல்லாஹ் மார்க்கத்தை அல்லாஹ் காட்டி தருகின்றார். அல்லாஹ் என்ன செய்யறான், நமக்கு அல்லாஹ் மார்க்கத்தை அல்லாஹ் அல்லாஹ் வந்து சொல்லி தருகின்றார். குர்ஆன் மூலமாக, ஹதீஸ் மூலமாக மார்க்கத்தை அல்லாஹ் சொல்லி தருகின்றார். அப்ப நம்ம அதை வந்து சிந்திச்சு கொண்டு வாழ்ந்தோம் சொன்னா கண்டிப்பாக அல்லாஹ் என்ன செய்யறான், நம்முடைய வாழ்க்கை வந்து அல்லாஹ் தஆலா பரக்கத்தை செய்வார். அல்லாஹ் ரஹ்மத் கிடைக்கும். அல்லாஹ்வுடைய உதவி வந்து என்ன செய்வோம், மறைவா கிடைக்கும். நமக்கு தெரியாது, நம்ம வெளியே பயணம் போட்டு போவோம், எங்க ஆபத்து இருந்தாலும் அல்லாஹ் செய்வான். நம்ம அல்லாஹ் எல்லா ஆபத்து அல்லாஹ் நமக்கு வந்து பாதுகாப்பு கொடுப்பாங்க. அதுக்கு என்ன காரணங்க, நாம் அல்லாஹ் தஆலாவிடம் நடந்து கொள்ளக்கூடிய முறை. அதே போல நம்ம சொந்த பந்தங்கள், நம்முடைய அண்டை வீட்டார்கள், நம்முடைய நண்பர்கள், இதெல்லாம் என்ன செய்யணும்,
இதெல்லாம் வந்து பணத்துக்கு அப்பால் இல்ல, இதுக்கு அப்புறம் தான் பணம் வரணும். சொந்த மதத்துக்கு அப்புறம் தான் நம்முடைய பணம். இவரும் மாறிட்டு வச்சுங்களேன், அல்லாஹ் தாலா வாழ்க்கை அல்லாஹ் தாலா வந்து மிகப்பெரிய பெரிய ஒரு பிரகாசமான வாழ்க்கை அல்லாஹ் தாலா ஆக்கி வருவாங்க. ஆக அல்லாஹ் தாலா என்னையும் உங்களையும் நம்ம என்ன செய்யணும், இங்க எப்படி வந்து ஒரு சந்தோஷமாக ஒன்று செய்திருக்கின்றமோ அதே போல அல்லாஹ் தாலா மறுமையில் என்ன செய்யணும், ஒன்று செய்ய அல்லாஹ் தாலா செய்வானாங்க. அதே போல இன்ஷா அல்லாஹ் ஆபிஸா பேசுவாங்க. அதுக்கப்புறம் இன்ஷா அல்லாஹ் தொழுகை நீதி இன்ஷா அல்லாஹ் சொல்லப்படும். அல்லாஹ் தாலா கிருபை செய்வானாங்க.